அடுத்து சண்டைகள். சண்டைகள்னா சும்மா செல்ஃபிஷ் ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லலாம் ஆங்கிலத்துல. அடிக்கடி என்ன பண்ணிருக்கோம் சண்டைகள். ஏன் சண்டை போடுறோம்னா, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணிடுவேன், நான் சண்டை போட்டுருவேன். எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இடத்துல நான் வரவே மாட்டேன். சில பேர்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, சபைக்கு வரலன்னா ஒரு 2 வாரம் வர மாட்டாங்க, அப்புறமா தொடர்ந்து வரவே மாட்டாங்க. ஏன் வரலன்னு போய் கேட்டா, நான் 2 வாரம் வரல, எனக்கு போன் பண்ணாங்களா, ஏதோ பழைய சபை இருந்துச்சுன்னா பாபிலோன்ல போன் பண்ணி கூப்பிடுவாங்க, அங்க அன்பு காமிக்கிறாங்க, இங்க அன்பே இல்லை. அப்படி நினைச்சாலே என்ன அர்த்தம்னா, என்னை நான் என்ன நான் எதிர்பார்த்து இருக்கிறேன், நான் செல்ஃப் சென்டரைட், அதாவது என்னை சுத்தி தான் எல்லாமே ஓடணும், எனக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறாங்க யோசிச்சாலே அங்க என்ன வரும்னா, நம்மளுக்கு செல்ஃபிஷ் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றார். செல்ஃபிஷ் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் சண்டைகள். என்னை சார்ந்து மற்றவர்கிட்ட என்ன பண்ணிருக்கோம், அடிக்கடி சண்டை போட்டுனே இருக்கும். இது வரக்கூடாதுன்னா எது தேவைப்படுதுன்னா, நம்மளுக்கு ஆனிக்ஸ் ஸ்டோன், அதாவது கோமேதகம். கோமேதகம் என்ன சொல்லுது, நீ எதை சுமந்து நிற்கிற, தேவனுடைய வசனத்தையும் சுமக்கிற, மற்றவருடைய பாரத்தையும் என்ன பண்ணி நிற்கிற, சுமந்து நிற்கிறேன்னு வந்துடும். அப்போ எது செய்ய மாட்டோம்னா, சண்டை போடுறது நிக்க வச்சிடும். அடுத்து பிரிவினைகள், டிவிஷன்ஸ். பாத்துருக்கீங்களா பிரிவினைகள்? சும்மா சும்மா பிரிச்சுடுவாங்க. ஏன் பிரிகிறாங்க, அடிக்கடி ஏங்க பிரிவாங்க? ஒரு நல்ல ஒரு சபை வந்து இருக்கும், சடனா 2 ஒடிஞ்சிடும். ஏன் பிரிஞ்சுறாங்க? கருத்து வேறுபாடு. என்ன ஏன் கருத்து வேறுபாடு வருதுன்னா, என்ன இல்ல, அது அன்பு கடைசியில தான். முக்கியமான பகுதி எங்க தெரியுமா நிக்க வைக்கிறாங்க, சத்தியம் இல்லைன்னா பிரிஞ்சிடுவாங்க. ட்ரூத் இருக்கணும், சத்தியம் தான் என்ன பண்ணுது ஒருத்தவங்க இணைக்குது. அன்பும் தேவைப்படுது, ஆனா அன்பு கடைசியில தான் நம்ம பார்க்க போறோம். சத்தியம் வேணும், சத்தியம் இருந்ததுன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா இணைஞ்சிடுவாங்க. பிரிவினை வராது, சத்திய வேறுபாடு வரக்கூடாது. அப்ப நம்மளுக்கு இதை ஜெயிக்கிறதுக்கு எந்த கல் தேவைப்படுதுன்னா, ரத்தினம், சுவர்ண ரத்தினம். சுவர்ண ரத்தினம் என்னதான் சொல்லுது, அது தேவனுடைய சத்தியத்தை என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது.